ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தாவேகா வந்து ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடுது, அதிமுகவை காலி பண்ணுது அப்படின்றது இயல்பாக தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இல்லை சார் எடப்பாடி கட்சியை காலி பண்ணிடுவாருன்னு அதிமுககாரங்க இப்போ நம்புகிறாங்க. ஏன்னா ஒரு கட்சியை வந்து ஒரு தோல்விக்கு அப்புறம் கூட ஒரு பொதுக்குழு கூட்டி விவாதிக்கிறதுக்கான ஒரு மனசே இல்லாத இருக்காருன்னா அப்புறம் எப்படி தலைமையை நம்புவாங்க? இந்த கட்சியோடைய எதிர்காலம் வந்து இனிமேல் வந்து ரொம்ப டிமினிஷ் ஆகிறதுக்கான, ரொம்ப அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தன்னோட காலுக்கு கீழே வந்து இந்த கடற்கரை மணல் மாதிரி கரைஞ்சி போகிறத வந்து அவர் உணர மாட்டேன்றார் எடப்பாடி. இப்போது விஜயபாஸ்கர் என்ன பிரச்சனை, அவர் மேலே ஊழல் முத்திரை இருக்குது, அதனால வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. இவங்க பேர்லாம் ஊழல் விஷயங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் கடம்பூர் ராஜுவோ சம்பத்தோ அரிசி சம்பத்தோ இல்லை உடுமலை. ஆனால் இது மாதிரி போச்சு அப்படின்னா அதிமுகவில் நீங்கள் சொன்னத கட்டமைப்பே காணாம போயிருமே. கண்டிப்பாக சார், கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை தூக்குறது தான், அந்த கட்டமைப்பை ஹைஜாக் பண்ணுறது தான் தாவேக்காவுடைய நோக்கமே ஆக்சுவலாக. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலர் தாவேகாவில் இணைகிறார்கள். ஏன் இந்த இடமாற்றம் நிகழ்கிறது, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலர் தாவேகாவில் இணைகிறார்கள், என்ன காரணம்? முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்லை, எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதுவரை 4 எம்எல்ஏக்கள் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் அதிமுக பற்றி சொல்லப்பட்ட விஷயம், தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா வந்து அதிமுகவை பொறுத்த மட்டில் அது தங்களை பலப்படுத்தி கொண்டு கூட்டணியும் பலப்படுத்த வேண்டும் அப்படின்றதான் பொதுவாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் போயிட்டு எடப்பாடிகிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி கட்சியை பலப்படுத்தணும், விலகினவங்களை சேர்க்கணும், விலக்கினவங்களை சேர்க்கணும்னா சொன்னாங்க. 24. ஆமாம். அதுக்கப்புறம் இவர் கண்டுக்கவே இல்லை. இவர் வந்து அப்படி பேசினவங்களை வந்து அவர் திட்டி அமிச்சிட்டார் வெளியில் ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலை நோக்கி போகும்போது, அசம்பிளி எலெக்ஷன் நோக்கி போகும்போது அவர் கூட்டணியும் கட்டமைக்கல, தேமுதிகவை கோட்டை விட்டார் அவர் ஆக்சுவலாக. தன்னோட அப்புறம் செங்கோட்டையனும் போயிட்டார், பன்னீரும் போயிட்டார், சசிகலா அவர் சேர்க்கவே இல்லை, தினகரனை மட்டும் கூட்டணியில் சேர்த்துட்டார். ஆனால் சசிகலா வந்து போய் தனி கட்சி ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு கேண்டிடேட் போட்டதில் அவங்களுக்கு சவுத்தில் வந்து ஏடிஎம்கேக்கு பாதிப்புகள் உண்டாயிருக்கு. உதயகுமார் செல்வராஜெலாம் தோக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், அது கொஞ்சம் ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாக்கியிருக்கு. ஸோ இந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் எதிர்பார்த்தபடியே நான் முதலே சொல்லிட்டு வந்தேன், எடப்பாடி தோத்தாருன்னா அவர் என்ன ஓட்டு வாங்கினாலுமே இதுதான் அதிமுக தொண்டர்கள் அவருக்கு போடக்கூடிய கடைசி ஓட்டு, இதுக்கப்புறம் போட மாட்டாங்க. இதுதான் நம்பிக்கையோடு போடுற கடைசி ஓட்டு இதுதான், இதுக்கப்புறம் வந்து போட மாட்டாங்க. ஏன்னா 10 தோல்வியை பார்த்துட்டாரு, இந்த தான் அவருக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். இந்த சான்ஸில் வந்து அவர் வின் பண்ணலைன்னா அவருக்கு நல்ல சஃபிஷியண்ட்டான ஒரு கன்வின்சிங்கான ஒரு வெற்றியை காட்டலைன்னா கட்சி கண்டிப்பாக உடையும். அதே மாதிரி கட்சி உடைஞ்சது, பிரச்சனை வந்தது. அது என்ன பிரச்சனைனா இவங்க எதை எதிர்பார்த்து தாவேக்காக போனாலும் அது நடக்கலை. அங்கே வந்து சட்டச்சிக்கல்லாம் உருவாயிடுது. அந்த சட்டச்சிக்கல் உருவானதில் மறுபடியும் நம்ம பதவி போயிடுமோன்னு பல பேர் திரும்பி வந்திருக்காங்க. திரும்பி வந்தவங்களும் திருப்தியோடு வரல, பதவி போயிடுமேட்டு தான் எடப்பாடிகிட்ட வந்திருக்காங்க. அது பதவி போகாத காப்பாற்றிக்கிறதுக்காக தான் எடப்பாடிகிட்ட வந்திருக்காங்க. துணிஞ்சவங்க சில பேர் என்ன பண்ணாங்க, தாவேக்கா சில ஏற்பாடுகள் பண்ணதுனால ராஜினாமா பண்ணுறேன்னு பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர், சண்முகம்லாம் இன்னும் ஒரு மாதிரி வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த சூழலில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணுறதை பார்க்குறோம். இவங்களாம் முக்கியமான அந்தந்த மாவட்டங்களில் முக்கியமான தலைவர்கள். இது தாவேக்கா வந்து ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடுது, அதிமுகவை காலி பண்ணுது அப்படின்றது இயல்பாக தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி எப்படி இருக்குது பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஊழல் அடிமை கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தான் அதிமுக எங்கே சார் இருக்குது, எல்லாமே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கேற்றபடி செங்கோட்டையன் அங்கே போனார். இவர் ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டார், சசிகலா தனியாக ஒரு கட்சியை போட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தேர்தலுக்கு அப்புறம் இந்த தோல்வி 1 கோடி ஓட்டு வாங்கினோமே, 1 கோடி ஓட்டு வாங்கினோமேன்றாங்க. அந்த 1 கோடி ஓட்டு தான் அதிமுகவுடைய கட்டுமானத்துக்கு கிடைச்ச ஓட்டு, அந்த ரெட்டைலைக்கு கிடைச்ச ஓட்டு. அது வந்து எடப்பாடி தலைமையில் இருக்கிறதுனால இந்த வாட்டி கடைசியாக போட்டாங்க. உங்கள் தலைமை வந்து கவர்ச்சிகரமான தலைமை இல்லை, செல்வாக்கு இல்லாத செல்வாக்கோடு உள்ள தலைமை அல்ல, நீங்கள் வெற்றியை தேடி தர முடியாது, இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடைசி சான்ஸ், இந்த வாட்டி நாங்கள் ஓட்டு போடுறோம், இதுலேயும் நம்ம வின் பண்ணலைன்னா அவ்வளோதான், கட்சி வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்குன்றது தான்
பொதுவான எதிர்பார்ப்பாக இருந்தது. நீங்க இப்போ பேசின 3 தடவை கடைசி சான்ஸ், கடைசி தடவை போடுற ஓட்டு அப்படின்னு பயன்படுத்திட்டீங்க. அது எப்படி சொல்றீங்க? அதிமுக ஒரு அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, நீங்களும் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது சில தலைவர்கள் போயிட்டாங்க, எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்படிங்கிறதுனால மட்டும் கட்சிக்கு அது கடைசி தேர்தல் ஆயிருமா? இல்லை சார், எடப்பாடி கட்சியை காலி பண்ணிடுவாருன்னு அதிமுக காரங்க இப்போ நம்புறாங்க. ஏன்னா ஒரு கட்சியை வந்து ஒரு தோல்விக்கு அப்புறம் கூட ஒரு பொதுக்குழு கூட்டி விவாதிக்கிறதுக்கான ஒரு மனசே இல்லாத இருக்காருன்னா அப்புறம் எப்படி தலைமையை நம்புவாங்க? எதிர்காலத்தில் எந்த அடிப்படையில் அவங்க இருப்பாங்க சார்? புதிய அதிமுக நாங்கள் தான் ஆதவர்ஜனா சொல்கிறாரு, ஆட்களை இழுக்கிறாரு. எந்த நம்பிக்கையில் நீங்கள் அதிமுகவில் இருப்பீங்க? ஆட்சி அமையறதுக்கு முன்னால் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி நல்ல செய்தி வருது அப்படின்னு திமுக ஆதரவு வருதுன்னு சொன்னார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த திமுக அதிமுக சேர்ந்தது ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணதில் ஒழுங்கு அது நடக்கலை. அது ஒரு முயற்சி பண்ணாங்க, அது மோசமான ஒரு முயற்சின்னு என்னோட கருத்து. அது ஒரு மோசமான முயற்சி, அது நடக்காது, ஜனநாயகத்துக்கு நல்லது. ஏன்னா மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ இல்லை விரும்பியோ 107 இடங்கள் வந்து விஜய் கொடுத்துட்டாங்க. விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருந்தார். அதை வந்து அலோவ் பண்ணுவே தவிர வந்து இந்த மாதிரியான குறுக்கு சால் ஓட்டிலாம் கெடுக்கக்கூடாது. அது வந்து திமுக அதிமுக பண்ண நினச்சிருந்தா அது ஒரு ஜனநாயகத்துக்கு முரணான ஒரு விஷயமா இருந்திருக்கும். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, எடப்பாடியை பொறுத்த மட்டும் வந்து அந்த கட்சி தொண்டர்கள் என்ன சொன்னாங்க, இவ்வளோ தூரம் நாங்கள் அவரோட ட்ராவல் பண்ணிட்டோம் சார், நாங்கள் இந்த ஒரு தேர்தல் பார்த்துடலாம், இந்த தேர்தலில் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணல, சரியாக வரல, நாங்கள் சொல்கிறபடி நடந்துக்கலைன்னா நாங்கள் இந்த கட்சிக்கு எந்த நிலைமையும் நாங்கள் தலைமையில் எதிர்காலத்தில் இயங்க முடியும்? என்ன இப்போ அண்ணாமலை வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டார், நாங்கள் எந்த நம்பிக்கையில் இயங்க முடியும்? விஜய்க்கு எதிரான ஓட்டுக்கள் இப்போது 3ஆக பிரியும் போது அதிமுகவை கடைசி ப்ரிஃபரன்ஸில் வச்சாங்கன்னா நாங்கள் எங்கே போய் சேருவோம்? அதனால் நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி அவர் தோற்றாருன்னா எங்களுக்கு வந்து தாவேக்க ஆப்ஷன் இருக்குது. முந்தியெல்லாம் எங்களுக்கு திமுக மட்டும்தான் ஆப்ஷனாக இருந்தது. நாங்கள் போகிறதுக்கு யோசித்தோம். ஏன்னா எங்களுக்கு திமுக நேர் எதிரான சக்தியாக இருந்து நாங்கள் தீய சக்தியை எங்களை வளர்த்துட்டாரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதா எங்களை வளர்த்துட்டாங்க. அங்கே போகிறதுல எங்களுக்கு சங்கடம் இருந்தது. அதையும் மீறி பல பேர் அங்கே போனாங்க. அங்கே போனவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு சில பேருக்கு வந்து அது போகிறதுக்கு பிடிக்கல. எங்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. தாவேக்கா அவர் எம்ஜிஆர் படத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுறார். எம்ஜிஆர் ஆகா ஓகோன்னு சொல்கிறார். அவர் நாங்கள் தான் வந்து எம்ஜிஆருடைய கனவுகளை நிறைவேற்ற ஆட்சியாக இருக்குன்னு சொல்கிறார். அவர் பெரியாரை வச்சுருக்காரு. அவர் ஒரு திராவிட இயக்கம் மாதிரி தான் செயல்படுறார். ஸோ எங்களுக்கு திமுகவுக்கு பார்த்தா அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. ரெண்டாவது, அவங்க ஆளுங்கட்சியாகவே இருக்காங்க, 5 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க. நாங்கள் இன்னொரு 5 வருஷம் அதிகாரத்தோட தொடர்பே இல்லாத இருந்தால் எங்கள் கட்சி சுத்தமாக அழிஞ்சிடும். நாங்கள் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறது? அதனால் எங்களுக்கு அதிகாரம் ஒரு துணை இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அந்த அதிகாரத்தோடு ஒட்டி இருந்தால் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். அதனால் நாங்கள் அங்கே போகிறோன்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது, உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இதில் வந்து எங்களுக்கு லோக்கலில் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தாவேக்கால சேர்ந்தால் ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையே சார். இது இப்போ எடப்பாடி எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கல. அவர் இதுவரையும் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் திரும்பி வந்து என்ன நினச்சிட்டு இருக்காரு, தன்னை நம்பி பயந்து வந்துட்டாங்க எல்லாருமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அது உண்மை அது இல்லை, அது உண்மை இல்லை. அவங்க எம்எல்ஏ பதவி போயிட்டு அவங்க எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கிறதா வந்திருக்காங்க தவிர அதில் சில பேர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவோட சிக்னலுக்காக. ராஜினாமா பண்ணணும்னா பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணப்பட்டு விட்டது. ஆனால் அவங்க திரும்பி போயிட்டாங்க. போனால் கூட அவங்க தாவேக்காட்ட சிக்னல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் சிக்னல் எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி அவங்களும் சிக்னல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல நேரத்தில் சரியான நேரம் வரும்போது அவங்களும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எடப்பாடியை தலைமையை ஏற்று அதுதான் எதிர்காலத்தில் அதிமுக காப்பாற்றும்னு நினச்சி இங்கே வரல. தன்னுடைய எம்எல்ஏ பதவியை போயிடக்கூடாதுன்னு தான் வந்திருக்காங்க. அவங்களும் திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கட்சியுடைய எதிர்காலம் வந்து இனிமேல் வந்து ரொம்ப டிமினிஷ் ஆகிறதுக்கான, ரொம்ப அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தன்னோட காலுக்கு கீழே வந்து இந்த கடற்கரை மணல் மாதிரி கரைஞ்சி போகிறத வந்து அவர் உணர மாட்டேன்றார் எடப்பாடி. நீங்கள் இப்போ சொன்னீங்க ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கின்ற கட்சியோடு சேர்ந்து இருப்பது பயன் தரும் அப்படின்னு. முன்னாள் அமைச்சர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் எம்எல்ஏக்கள், முதல்ல எம்எல்ஏக்கள் போனாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர்கள், அப்புறம் இந்த கட்சியில் தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவர்கள் எல்லாம் அதிமுகவில் ஹெவி வெயிட்ஸாக இருக்கிறவங்க தான். அவங்க எல்லாரும் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக இருக்கிறவங்க. அவங்க தாவேக்கால போனாங்கன்னா என்ன எதிர்காலத்தை எதிர்பார்ப்பாங்க? இப்போ உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் 3 வருஷம் கழித்து வர மக்களவை தேர்தல், இதெல்லாம் வச்சு தான் போகிறாங்களா சார்? நீங்கள் வெறும் பதவியை மட்டும் சொல்கிறீங்க. அவங்க பதவியை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. தாவேக்கால போய் ஒரு சீட்டு வாங்கி போட்டி போடுறதுக்கு விரும்புவாங்க. உள்ளாட்சியிலையோ இல்லை வந்து ஈவன் எதிர்காலத்துலேயோ கூட ஒரு பேஸ் அங்கே போய் கிரியேட் பண்ணி விஜய்க்கு ஒரு அடுத்த 31 தேர்தலையோ இல்லை 29 பார்லிமெண்ட் தேர்தலையோ எம்பி கேண்டிடேட்டாவோ நிற்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கலாம். தாவேக்காவுக்கும் ஒரு அனுபவம் மிக்கவங்க வர்றது வந்து ஓகே. ஊழல் முத்திரை இல்லாதவங்க. இப்போது விஜயபாஸ்கர் என்ன பிரச்சனை, அவர் மேலே ஊழல் முத்திரை இருக்குது. அதனால் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. இவங்க பேர்லாம் ஊழல் விஷயங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் கடம்பூர் ராஜுவோ சம்பத்தோ ஆர்சி சம்பத்தோ இல்லை உடுமலை வேலையோ இல்லை வேறு யார் பேர்லையோ பெஞ்சமின் பேர்லையோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. அப்போ அவங்கள ஏற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. தாவேக்காக்கு என்ன அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு கட்டுமானங்கள் கீழே கம்மியாக இருக்குது. இப்போ அதிமுகன்ற கட்டுமானம் கீழே இருக்குல்ல, அதை கொண்டுறாங்க அவங்க. ஆக்சுவலாக அதை கொண்டு வரும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. விஜய்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த கட்டுமானம் இல்லாத கட்சி, வாக்காளர் பூத்தில் கூட ஆட்கள் இல்லாத கட்சின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ அந்த இடத்த வந்து அவங்க ஃபில்அப் பண்ணுவாங்கல்ல.
அந்த இடத்த ஃபில்லப் பண்ணும்போது கட்டுமானத்தை வந்து ரைஸ் பண்ணுற வாய்ப்பு அவனுக்கு தாவேக்காவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது ஆக்சுவலாக. அதனால் செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, குறி வச்சு அதிமுக ஆட்களை அவர் தூக்குறாரு. செங்கோட்டையனோட வேலை தான் அதெல்லாம் ஆக்சுவலாக. ஸோ குறி வச்சு ஆட்களை தூக்குறாங்க. அப்போது தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி ஒரு குரூப் சேருதா, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு குரூப் சேரும், இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு குரூப் சேரும். அதனால் இதெல்லாம் காரணம் என்னென்னா எடப்பாடியோட அணுகுமுறை. அதாவது ஆட்களை வந்து கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஏன் தோல்வி வந்தது, நம்ம கட்சியில் ஏன் இளைஞர்கள் இல்லை, எந்த விதத்தில் நம்ம வந்து கட்சியை திருப்பி புதுப்பிக்க முடியும், அதெல்லாம் யோசிக்காமல் இருந்தார். இந்த 1 கோடி ஓட்டு இப்போ விழுந்த ஓட்டுமே அவர் கட்டுமானத்துக்கு கிடைச்ச ஓட்டு. அந்த கட்டுமானம்ன்றது இருக்குது, அது எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய கட்டுமானம் இருக்குது. அந்த கட்டுமானத்துக்கு ஏற்ற செல்வாக்கு மிக்க தலைமை இல்லை. அந்த தலைமை வந்து வெற்றியை கொண்டு தராதுன்னு அதிமுக தொண்டர்கள் உறுதியாக நம்புகிறாங்க. அதோட விளைவு தான் தாவேக்கா அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஆட்கள் தேவையாக இருக்குது, கட்டுமானத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால கரெக்டாக செங்கோட்டையன் எங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுனால அழகாக ஆளுங்களை வலை வீசி பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்க. சரி, நீங்கள் சொன்னீங்க கட்டுமானம் இருக்குது அண்ணா திமுகவில் அப்படின்னு. சமீபத்தில் தேர்தலுக்கு பிறகு ஒரு 25 பேர் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்குக்கு ஆதரவாக திரு விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் போய் அது மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு சேர்ந்துட்டாங்க. 2 தரப்பினரும் தன்னுடைய புகார்கள் திரும்ப வாங்கிட்டாங்க. அதில் நடந்தது என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமியை ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி. அவருக்கு பதிலாக திரு வேலுமணி வந்துடலாம், அவர் பொதுச் செயலாளராக்கலாம், இல்லை வேற யாராவது ஆக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியை நகர்த்த அசைக்க முடியலையே. அந்த குரூப் பண்ண ஒரே தப்பு என்னென்னா, அவங்க வந்து சிங்கிள் பாயிண்ட் ப்ரோக்ராம் எடுத்துருக்கணும். பொதுக்குழு கூட்டு ராஜினாமா பண்ணு, விவாதி ராஜினாமா பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை எடுத்து அதை மட்டும் டீல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. அவங்க நடுவில் சுயநலம் காரணமாக அந்த தாவேக்காவை ஆதரித்து அதில் மந்திரி பதவின்னு போனாங்க பார்த்தீங்களா, அதில் தான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. இவங்க வந்து பதவிக்காக அவங்க வந்து கட்சியை காட்டி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மேலே வரவே அவங்க வந்து இதையும் சொன்னாங்க. யார் வேலுமணிலாம் இதையும் சொன்னாங்க, எங்களோட முக்கியமான கோரிக்கை பொதுக்குழு கூட்டி தோல்வியை பற்றி விவாதிக்கணும் அப்படின்றது முக்கியமான கோரிக்கை. அது எது அங்கே ஏன் அது அடிபட்டு போச்சுன்னா, இவங்க வந்து தாவேக்கால மந்திரி பதவி எதிர்பார்த்து போனாங்க இல்லையா, அதுக்காக தான் அங்கே போனாங்க. நம்ம 25 பேர் இருக்கோம், நம்ம குரூப் அதிகமாக இருக்குது, இன்னொரு 7 பேர் வந்துருவாங்க, 32 பேர் வந்தால் அது கட்சி தாவல் தடை சட்டப்படி நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம அங்கே சேர்ந்து ஒரு 6-7 பேர் மந்திரி பதவி வாங்கிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணார், மூச்சுன்னு என்ன பண்ணார், 25 பேருக்கு மேலே அங்கே போகாதபடி பார்த்துட்டார். 25 பேர் போனவுடனே என்னாச்சு, இவர் 22 பேர் இருந்தால் கூட சட்டப்படி பார்த்தீங்கன்னா கட்சி தலைமை வந்து ஸ்பீக்கருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா கட்சி கட்டளை அவங்க ஏற்று நடக்கலைன்னு அவங்க அதிக நம்பர்கள் இருந்தால் கூட 2/3 கீழே இருந்தாங்கன்னா பதவி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க பதவி இழக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்த உடனே பதவி இழக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும்னா அப்போ உடனே பயந்து என்ன பண்ணாங்க, பாதி பேர் இப்போ திரும்பி வந்தாங்க. அதில் ஒரு 4-5 பேர் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்க ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை எடுத்துக்கணும். கட்சி சொன்ன விஷயத்தை நம்பிக்கை தீர்மானத்தும் போது கேட்டுட்டு, இல்லை நாங்கள் கேட்டுட்டா கூட கட்சியோடைய கட்டளை ஏற்று நடந்தால் கூட எங்களுடைய ஒரே கோரிக்கை, இந்த 25 பேர் ஒட்டுமொத்தமாக ஒரே கோரிக்கை பொதுக்குழு கூட்டு விவாதிக்கணும்னு சொல்லி அதில் உறுதியாக இருந்தாங்கன்னா எடப்பாடியை வழி கொண்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் ஊசலாட்டம். அங்கே விஜய் வேறு என்ன பண்ணிட்டாரு, இவங்களுக்கு புதுசாக பேசிட்டாரு. அவர் தான் போய் இவங்களை என்கரேஜ் பண்ணார். கடைசியில் அவரே என்ன பண்ணார், எதுக்குடா இந்த சட்டச்சிக்கல், நம்ம டெம்பரரியாக நம்ம விசிகா, ஐயுஎம்எல், சிபிஎம், சிபிஐ அவங்க காங்கிரஸ் அவங்க ஆதரவோடய நம்ம ஆட்சியை தள்ளிட்டு போகலாம், இவங்க வேண்டாம், இதில் ஏதாவது சிக்கலாக கடைசியில் ஒன்றும் இல்லாத போச்சுன்னா அப்புறம் மும்பாயிடும், இவங்களை ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லலான்ட்டு ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணார். அந்த இடைத்தேர்தலில் ஒரு இன்மன் வர இல்லைன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இவங்களுடைய கோரிக்கைன்றது வந்து ஒரே சிங்கிள் கோரிக்கையாக எடப்பாடியை வந்து நீக்கணும் அல்லது பொதுக்குழு கூட்டணும் விவாதிக்கணும் இருந்ததுன்னா அவங்க எடப்பாடி ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாவட்ட செயலர்கள் எல்லாமே பெரும்பாலானவர்கள் எடப்பாடி பின்னால் தானே இருந்தாங்க. இது ஆனால் விவாதம் வந்து ஒரு ஓப்பனாக டிஸ்கஷன் வந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கும் சார். இவங்களை வந்து பதவி காரணமாக இவங்க சுயநலம் காரணமாக செயல்பட்டாங்கன்ற ஒரு அந்த முத்திரையை குத்தி இவங்களை வந்து அந்த எம்எல்ஏ பதவி போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் போது அவங்க அதை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்துலாம் திருப்பி வராங்க. ஆக்சுவலாக இன்னும் அதிமுக நீங்கள் சொன்னீங்க இன்னும் 1 மாதம் கழிச்சு இன்னும் கூட ஒரு குரூப் போய் சேரும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அதிமுக முழுக்க காணாமல் போவதற்கான சூழ்நிலை. அடுத்த குரூப் மதுரையிலேருந்து ஒரு குரூப் போகும், செல்லூர் ராஜு அது மாதிரி ஆட்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது மாதிரி போச்சு அப்படின்னா அதிமுகவில் நீங்கள் சொன்னதை கட்டமைப்பே காணாமல் போயிருமே. கண்டிப்பாக சார். அந்த கட்டமைப்பு தூக்குறது தான், அந்த கட்டமைப்பை ஹைஜாக் பண்ணுறது தான் தாவேக்காவுடைய நோக்கமே. ஆக்சுவலாக தங்களுக்கு வந்து லோக்கலில் வில்லேஜ் லெவலில் 13,000 ரெவன்யூ வில்லேஜில் அவங்களுக்கு ஒரு 2,000 ரெவன்யூ வில்லேஜில் ஒரு கட்டமைப்பு கிடையாது. அந்த கட்டமைப்பு அங்கே கொண்டாடணுன்ட்டு தான் அவங்க ஆளுங்களை தூக்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ கடம்பூர் ராஜுவை போட்டிங்கன்னா உங்களுக்கு கோயில்பட்டி ஒன்றியம் அந்த சுற்று வட்டாரத்துலலாம் க்ளீனாக கீழ் லெவல் வரையும் கட்டமைப்பை கொண்டு போயிடுவார். அதே மாதிரி உடுமலையை தூக்கினீங்கன்னா உங்களுக்கு கொங்கு வட்டாரத்தில் பொள்ளாச்சி கிளாச்சி அந்த சைடு திருப்பூர் அந்த சைடெலாம் தூக்கின்னு போயிடுவார், கீழே கட்டமைப்பை கொண்டு வருவார். எம்சி சமத்தை விட்டால் அவங்களுக்கு கடலூர் அந்த ஏரியாவில் கொண்டு வந்துருவார், பெஞ்சமீன் விட்டால் திருவள்ளூர் அந்த ஏரியாலாம் பார்த்துப்பார் அவர். இதெல்லாம் திட்டமிட்டு அவங்க ஏன் உருவாக்குறாங்கன்னா இந்த வாட்டி அவங்களுக்கு வெற்றி வந்துடுது சார். தாவேக்காவுக்கு இந்த வாட்டி வெற்றி கவர்ச்சியால் வந்ததோ, இன்சாவால் வந்ததோ, இல்லை வந்து திமுக பிடிக்காதனால வந்ததோ, இல்லை ஒரு மாற்றத்துக்காக போட்டாங்களோ. ஆனால் இந்த ஓட்டு அடுத்த வாட்டி வேணும்னா உங்களுக்கு கட்டுமானம் எழுத முடியாது, அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத முடியாது.
அடுத்த வாட்டி எப்படி விழுன்னா உங்கள் செயல்பாடு காரணமாக தான் உங்களுக்கு ஓட்டு விழும். அப்போ இந்த செயல்பாடு இருந்துமே நீங்கள் ஓட்டு வாங்கணும்னா கட்டுமானம் தேவை. அதை புரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து கட்சியை வலுப்படுத்துகிறாங்க. போறவங்க ஆட்சியில் இருக்கு அப்படிங்கிறது தாவேக்காக போறாங்க. இப்போ திமுக ஒன்றும் பலவீனமான கட்சி இல்லை, அதுவும் ஒரு பலமான எதிர்கட்சியா இருக்கு. திமுக பக்கம் போறதுக்கு ஏன் தயங்குறாங்க? இல்லை அந்த திமுக பக்கம் அவங்க போகிறது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது முக்கியம் இல்லை சார். திமுக பக்கம் போனால் திமுகவோட எதிர்காலமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. அவங்களும் எப்படி தங்களை கட்டமைக்க போகிறாங்க, அவங்ககிட்ட இருந்து கூட்டணி கட்சியெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இப்போ நமக்கு பசுமையாக இருக்கிற ஒரே ஏரியா தாவேக்காவாக இருக்குது. அதனால் ஆளுங்கட்சியாக வேறு இருக்குது. போனால் சார் வெறும் பதவி மட்டும் கிடைக்கும் இல்லை சார். போனால் 4 கான்ட்ராக்ட் எடுக்கலாம், 4 டெண்டர் எடுக்கலாம், 4 பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கலாம், 4 அப்பாயின்மெண்ட்டை போடலாம். எல்லாம் பைசா தானே சார். எல்லாம் அல்டிமேட்டாக அதுதான் நோக்கம். அது அவங்களுக்கு அது இல்லாத முடியாது. ஒரு 5 வருஷம் இல்லாத இருந்துட்டாங்க. இன்னொரு 5 வருஷம்னா திமுக வந்து 12 வருஷம் 11 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ இருந்த கருணாநிதி தலைமை வேறு, அப்போ இருந்த கட்டமைப்பு வேறு, அப்போ இருந்த கொள்கை உறுதி வேறு. 77 to 89 ஒரு கொள்கை உறுதியோடு இருந்தாங்க. இப்போலாம் எல்லாம் காசு துட்டு பணம் தானே, வேற என்ன. அதை விட்டால் வேறு பெரிய கொள்கை இதெல்லாம் ஒரு வெண்டைக்காயும் கிடையாது இங்கே. ஆக்சுவலாக எல்லாமே அதுதான். அடுத்த 5 வருஷம் நம்ம வசதி இல்லாமல் எப்படி வசதி இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம காரில் தாவேக்கா கொடியை கட்டினா தான் மரியாதை. அப்போ தான் செக் போஸ்ட்லேயே வெளில விடுவாங்க நம்மளை. அந்த அடிப்படையில் தான் அவங்க சேர்றாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் சொன்ன ஏரியாஸ் தவிர நீங்கள் மதுரை அடுத்த மாதம் காத்து இருக்கு அப்படின்னீங்க. ஆமாம். ஆனால் கோவை பகுதியில் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் போனார். இது கோயம்புத்தூர், இது கோயம்புத்தூர் தூத்துக்குடி வட்டாரம். இப்போ அடுத்தது திருவள்ளூர் போச்சு. இப்போ மதுரை இந்த சைடு டெல்டாலாம் போவாங்க நிறைய பேர். அதிமுக கொங்கு மண்டலத்தில் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த பகுதியில் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது சார்? இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 10 எம்எல்ஏல 6 தாவேக்கா 3 திமுக சார். ஒன்று தான் சார். ஒன்று தான் ஜெயிச்சாங்க. கோவையில் ஒன்று தான் ஜெயிச்சாங்க. கோவை மாவட்டத்தில் சொல்கிறேன். அதனால் வந்து பெருசாக ஸ்ட்ராங்காலாம் இருக்குன்னு கிடையாது. அங்கே அது அடி வாங்கிட்டு இருக்கு, அங்கே சீரழிஞ்சின்னு இருக்குது, அழிஞ்சின்னு இருக்குன்னு தான் அர்த்தம். அது காரணமே எடப்பாடியோட பிடிவாதம், ஆணவம், அந்த இரும்புக்கரம் கொண்டு அடக்கிறோன்ற பேரில் அவர் பண்ணுற வேலைகள் தான் அந்த கட்சியை வந்து பின்னுக்கு தள்ளுது ஆக்சுவலாக. ஆனால் இந்த மாதிரி எம்எல்ஏக்களும் நீங்கள் சொன்னீங்க திரும்ப போனவர்கள், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டு திரும்ப போனவர்கள் பதவி போய்விடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் போகிறாங்க அப்படின்னு. அதிலிருந்து கூட சில பேர் மனம் மாறி மறுபடியும் கூட எடப்பாடி விட்டு விலக வர வாய்ப்பு இருக்கு. ராஜினாமா பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. விஜய் சிக்னல் அவருக்கு 118 எண்ணிக்கை வரையும் தாவேக்கா ஆட்களை வரணும் கொண்டு வரணும்னு பார்க்குறாரு சார். அதுக்கு அவர் முயற்சி பண்ணுறார். இந்த விசிகா, சிபிஎம், சிபிஐ, ஐவிஎம் எல்லாம் ரொம்ப ரெடியாக இல்லை. அதனால் அவருக்கு 118, தாவேக்காலே 118 இருக்குன்னு நினைக்கிறார். இப்போ அவருக்கு 107 தான் இருக்குது. காங்கிரஸை கூட ஓரளவுக்கு நம்புவார். 112 வரையும் வச்சுக்கோங்க. இன்னொரு 6 பேரை கொண்டு வரணும் அவர். இப்போ 4 பேர் 5 பேர் வந்துட்டாங்க. இப்போ 5 பேர் வந்துடுவாங்க. 5 பேர் 5ம் வின் பண்ணி ஆனோம். இன்னொரு 3-4 பேர் ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், இந்த மாதிரி ஆட்கள். இன்னும் 2-3 பேர். ஒரு 118 தாவேக்கா பேனர்லேயே 118னா அவர் கொஞ்சம் தைரியமாக வந்து இந்த விசிகாவெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களாம் என்றைக்கு வேணால் வந்து கொடி தூக்குவாங்க. இவங்கெல்லாம் மதிமுகவே ராஜினாமா பண்ணிட்டு வரதுக்கு தயாராக இருக்காங்க சார். இன்னும் 2 பேர் சேருவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு அவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. அவங்க தாவேக்கால கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. திமுகவும் அவங்கள வழி அனுப்ப வேண்டாம். அவங்களே தானாகவே சொல்லாமவங்களும் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு 118 அது தாவேக்கான்ற பேனரில் 118 வேணும். இப்போ இடைத்தேர்தலே வச்சுக்கோங்களேன், 7 இடத்துல இடைத்தேர்தல் நடக்குது, 3 இடத்துல தோற்றுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு 118 வரணும்ல. அதனால் ஒரு 7-8 பேர் எலெக்ஷன் நடந்தால் நம்ம ஒரு 4-5 அப்படி ஒரு 118 வர வரையும் நம்ம வின் பண்ணுறதுக்கான. எப்படி எடப்பாடி வந்து 2019 வின் பண்ணார். தனக்கு வேண்டிய எம்எல்ஏக்களை 22 தொகுதி எம்எல்ஏக்களில் திமுக அதிக இடங்கள் வின் பண்ணிச்சு. ஆனால் தனக்கு வேண்டிய எம்எல்ஏக்களை பெற அளவுக்கு வின் பண்ணார்ல. 9 தொகுதிகள் 22 தொகுதிகளில் திமுக தான் அதிகமாக 13 இடத்துல. அப்போ அதே மாதிரியான விஷயத்தை தான் இப்போ தாவேக்கா கையாளுது ஆக்சுவலாக. ஒரு 7 பேர் 8 பேர் இருந்தாங்கன்னா நம்ம இடைத்தேர்தல் நடந்ததுன்னா தனக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு 6 பேர் வெற்றி பெற அளவுக்கு நம்ம உழைக்கலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இந்த நிகழ்ச்சியும் கருத்தை குறிங்க திரு பிரியன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.